வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கதை கேளுங்க. ஒரு நாட்டு ராஜா தன்னோட பக்கத்து நாட்டு ராஜா கிட்ட சண்டைக்கு போகிறாரு. ரொம்ப நாள் போர் புரிஞ்சு அந்த நாட்டையும் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த மக்கள் எல்லாம், அந்த வீரர்கள் எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, ரொம்ப டயர்டாயிடுறாங்க. அவங்க ஊர் எல்லைக்குள்ளே வராங்க. வந்ததுக்கப்புறம் தலைநகர் கிட்ட போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகும். நம்ம எல்லாரும் இங்கே ஏதாவது ஒரு சின்ன ஊரில் தங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பயணத்தை தொடருவோம் அப்படின்னு சொல்லி ஊர் பார்த்தா ஒரு சிற்றூராக இருக்குது. சரி பரவாயில்ல, இங்கேயே நம்ம தங்கி ஓய்வெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே எல்லாம் முகாம் போட்டு டென்ட்டெல்லாம் போட்டு தங்கிடுறாங்க. வீரர்களுக்கெல்லாம் நல்ல பசி. அப்போ படைத்தளபதி ஒரு 30 வீரர்களை கூப்பிட்டு நீங்கள் ஊருக்குள்ளே போய் ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. இந்த படைத்தலைவர்களும் ஊருக்குள்ளே போகிறாங்க. அங்கே ஒரு உழவன் உழுதுட்ருக்காரு. அவரை பார்த்துட்டு, இங்கே வாப்பா, எங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல தோட்டமாக பார்த்து காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உழவனுக்கு ஒன்றும் புரியல. சரி, ஏதோ படைத்தலைவர்கள் கேட்குறாங்க, நம்ம கூட்டிகிட்டு போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோட்டத்தை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு. பார்த்தா அந்த தோட்டத்தில் வாழை, தென்னை, கரும்பு அப்படின்னு எல்லா பயிர்களும் பயிரிட்டு செழிப்பாக இருக்குது. அப்போ உடனே படைத்தலைவர் அந்த 30 பேருக்கும் ஆணையிடுறார், நீங்கள் எல்லாரும் நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் இந்த தோட்டத்துலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. இதை கேட்டோன்னே உழவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஐயா ஐயா, இதை விட சூப்பரான ஒரு தோட்டம் இருக்குது, அங்கே நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே படைத்தலைவர் சொல்கிறார், அப்படியா, சரி எல்லோரும் அங்கே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிளப்பி அங்கே ஒரு தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார். அந்த தோட்டத்தை பார்த்த உடனே படைத்தலைவருக்கு பயங்கரமாக கடுப்பாகி போச்சு. ஏய் உழவா, நீ என்ன பண்ணுற? ஏற்கனவே காட்டின தோட்டம் இதை விட செழிப்பாக இருந்துச்சு. நீ என்னடானா இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை கூட்டிகிட்டு வச்சுட்டு இது அதை விட செழிப்புன்னு சொல்கிறியே, உனக்கு என்ன கொழுப்பா அப்படின்னு கண்டிக்கிறார். உடனே உழவன் சொல்கிறான், ஐயா, அது நீங்கள் செழிப்பான தோட்டத்தை காட்டுன்னு சொன்ன உடனே நான் எதுக்கோன்னு நினச்சி உண்மைக்கே செழிப்பான தோட்டத்தை காட்டுனேன். ஆனால் அது யாருக்கோ சொந்தமானது, இது எனக்கு சொந்தமானது. இதில் நீங்கள் எதை எடுத்தாலும் அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பாவேன். ஆனால் அதில் நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அதுக்கு நானும் பொறுப்பானேன்னா அது தப்பு இல்லையா? அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட படை தளபதிக்கு, அடடா, நம்ம எவ்வளோ பெரிய தவறு இருந்தோம். இந்த உழவன் எவ்வளோ ஒரு நல்லவனாக இருந்திருக்கா. தன்னோட பொருள் போனாலும் பரவாயில்ல, அடுத்தவங்களோட பொருள் நம்மளால் வீணாகக்கூடாதுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வீரர்களுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாருக்கும் எடுக்கிற பொருளுக்கு யார் எங்கே எந்த பொருள் வாங்கினாலும் அதற்கான தொகையை கொடுத்துட்டு தான் அவங்கக்கிட்டேருந்து பொருளை வாங்கணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுத்தாராம். உழவனின் நட்பண்பை பாராட்டி அரசர் அவனுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து பாராட்டினாராம். வாழ்க வளமுடன்.